ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11 கீழ்கணக்கில் நாலடியார் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். நாலடியார் இது வந்து முதலில் தொகுக்கப்பட்ட ஒரு தொகை நூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நாலடியார் வந்து ஒரு தொகை நூல், இது நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஆசிரியர்னா சமண முனிவர்கள். சரியா, நிறைய பேர் சேர்ந்து சமண முனிவர்கள் எழுதுனது தான் இந்த நாலடியாருங்கிற நூல். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. ஓகேவா, அப்போ வந்து நாலடியாரோட பாடல் வரிகள் எத்தனைன்னா 400 இருக்குது. இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா, நாலடியாரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள்னு ஒரு 3 சிறப்பு பெயர்கள் இருக்குது. 4 அடியில் தான் நம்ம நிலம் வச்சு 4 பக்கம் வரப்பு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேளாண்மை செய்வோம். அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள்னு சொல்லுவாங்கண்ணா நாலடியார். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது பாவகைன்னு சொல்லுவாங்க. இது என்ன பாவகையால் நாலடியார் ஆனதுன்னா வெண்பா. ஓகேவா, அப்போ நாலடியார் என்ன பாவகைன்னு கேட்டாங்கன்னா என்ன, வெண்பா. திருக்குறளும் வெண்பா வகையை சார்ந்தது, நாலடியாரும் வெண்பா வகையை சேர்ந்தது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து திருக்குறளுக்கு அடுத்து போற்றப்படும் நூல் அப்படின்னு எது கேட்டாங்கன்னா நாலடியார் தான். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு அடுத்து போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நாலடியாரில் வந்து எத்தனை அதிகாரம் எத்தனை பாடல்னு கேட்டாங்கன்னா 40 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு வந்து 10 பாடல், மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. ஓகேவா, அப்போ வந்து ஒரு அதிகாரத்துக்கு 10, 40 அதிகாரம்னா அப்போ 400 பாடல்களை கொண்டது. ஓகேவா, இதை வந்து முப்பாலாக பகுத்திருப்பாங்க. ஓகேவா, திருக்குறளும் முப்பாலால் பகுக்கப்பட்ட நூல் தான், நாலடியாரும் முப்பாலால் பகுக்கப்பட்ட நூல். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறம் பொருள் இன்பம்னு 3ஆக பிரிச்சுருப்பாங்க. அறத்தில் வந்து இந்த 40 தான் பிரிச்சுருக்காங்க. ஓகேவா, அறம் வந்து 13, பொருள் வந்து 24, இன்பம் வந்து 3. ஓகேவா, அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 40 அதிகாரத்தில் அறம் எத்தனைன்னு கேட்பாங்க, 13, பொருள் எத்தனைன்னு கேட்டால் 24, இன்பம் வந்து 3, மொத்தம் முப்பாலாக பகுத்துருக்காங்க. ஓகேவா, மொத்தம் 40 அதிகாரம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சமண முனிவர்கள். அதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பதுமனார். பதுமையாக இருந்து தொகுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க 4 அடியையும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜி போப். சரியா, ஜி போப் தான் பெரும்பாலும் ஆங்கில நூல்கள்லாம் மொழிபெயர்த்திருப்பார். அப்போ இதை வந்து யார் மொழிபெயர்த்தா ஆங்கிலத்தைன்னு கேட்டாங்கன்னா ஜி போப்புன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பாடல் வரி புக்கில் உள்ளது கொடுத்துருக்கேன். நான் 1 லைன் 2 லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்கில் போய் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கொஞ்சம் தேடி படித்தாதான் உங்களுக்கும் நல்லா மைண்டில் நிற்கும். வாங்க அடுத்து பார்க்கலாம். முக்கியமான பாடல் வரியில் ஃபஸ்ட்டு என்ன பாடல்னா, வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, எச்சம் எவனொருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. ஓகேவா, வைப்புலினா என்னென்னா பொருள் சேர்த்து வைக்கும் இடம் தான் வைப்புலி. நீ எவ்வளோ தான் உங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து பொருள் சேர்த்து வச்சாலும் அது வந்து திருடு கூட போகலாம், எதுனாலும் ஆகலாம். ஆனால் நீ ஒருத்தங்களுக்கு கல்வி சேர்த்து இது காலம் ஃபுல்லாக நிலைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம், இந்த பாடலோட அர்த்தம். ஓகேவா, அப்போ கல்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாடல் வரினா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெனாம். இது என்னென்னா, நாய்க்கால் போல் நம்மளுக்கு நெருங்கி இருப்பாங்க சில நண்பர்கள், ஆனால் அவங்க வந்து ஈக்கால் அளவு கூட நம்மளுக்கு வந்து துணை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லைனோட அர்த்தம். ஓகேவா, இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கல்வி அழகே அழகு. கல்வி வந்து நம்மளுக்கு என்றைக்குமே அழகு தான். கல்வி படித்தவங்க என்றைக்குமே சிறப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெரியார் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும். இதோட அடுத்த லைன் என்னென்னா, சிறியார் நட்பு நாள் போலும் பிறைநிலை போல தேயும் அப்படின்னு வரும். ஓகேவா, அது நாங்கள் கொடுக்கல, நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, பெரியார் நட்பு வந்து நாள் போலும் நிலவு மாதிரி வளரும், சிறியவர்களோட நட்பு வந்து பிறை போல தேயும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாலடியோட சிறப்புகள் வந்து பாடலாக கொடுத்துருப்பாங்க, அது பார்க்கலாம் வாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஆலமரத்தோட குச்சியும் வேப்ப மரத்தோடைய குச்சியும் வருதுன்னா நம்மளுக்கு பல்லுக்கு உறுதி. இதே நாலடியாரும் 2னா திருக்குறள், இந்த 2ஐயும் வச்சு நம்ம படித்தோம்னா சொல்லுக்கு உறுதியாகும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா, அப்போ ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இது நல்லா ஞாபகம். இதோட நாலடியாரோட சிறப்பை பற்றி சொல்கிற பாடல். 2வது பழகு தமிழ் சொல்லருமை 4 நம்மளோட பழகு தமிழ் நம்மளோட சொல்லருமை எதில் இருக்குன்னா இந்த நாலடியார்லேயும். 2னா திருக்குறள், அப்பளமே சொன்ன மாதிரி. சரி, இது கூட கேட்டிருக்காங்க. 4ம் 2னா எதை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா 4னா நாலடியாரை குறிக்கும், 2னா திருக்குறளை குறிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சொல் வாய்ந்த நாலடி 400 நன்கு இனிது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகேவா,
நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் குரூப் 4 சிலபஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து சிலபஸ் பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. நான் வந்து சிலபஸ் படி தான் நடத்திட்டு வரேன் லைனாக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா படிங்க. இந்த டைம் குரூப் 4ல் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.